அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு பார்க்க போகிறது பாதகாதிபதிகள், மாரகாதிபதிகள், அதனுடைய ஸ்தானங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக 12 லக்னங்களுக்கும் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகள், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. இது பொதுவாக எல்லா லக்கணத்திற்கும் பொது. 2 7க்குடையவர்கள் மாரகாதிபதிகள், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. 12 லக்கணங்களுக்கும் பொதுவானவர்கள். இது தவிர்த்து ஷரலக்கணத்திற்கு, ஸ்திரலக்கணத்திற்கு, உபயலக்கணத்திற்கு அப்படின்னு ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் தனித்தனியான பாதக மாரகாதிபதிகள் இருக்கிறாங்க. அதை பார்ப்போம். இப்போ ஷரலக்கணம்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம். மேச, கடக, துலாம், மகரம், இந்த 4மே சரலக்கணம். அப்போ இந்த சரலக்கணங்களுக்கு பொதுவான பாதகாதிபதி மாரகாதிபதிகள் சரலக்கணத்திற்கும் உரியவர்கள். இப்போ மேச, கடக, துலாம், மகர லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 7க்குடையவர்கள் மாரகாதிபதிகள். 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. எல்லா லக்கணத்திற்கும் பொதுவானவர்கள். சரலக்கணத்திற்கும் அவர்களே பாதக மாரகாதிபதி. 2 7 மாரகஸ்தானம், 11 பாதகஸ்தானம். அதன் அதிபதிகள் பாதகாதிபதி, மாரகாதிபதி. ஸ்திரலக்கணங்களுக்கு 3 8க்குடையவர்கள் மாரகாதிபதிகள், 9க்குடையவர் பாதகாதிபதி. இப்போ ஸ்திரலக்கணம்னா எது? அது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4ம் ஸ்திரலக்கணம். அப்போ இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகள், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அடுத்து உபயலக்கணங்களுக்கு 7 11ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகள், 7ஆம் அதிபதியே பாதகாதிபதி. அப்போ இந்த உபயலக்கணங்களுக்கு மட்டும் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவார், மாரகாதிபதியாகவும் வருவார். அப்போ ரொம்ப டேஞ்சரான ஆள் 7ஆம் அதிபதி உபயலக்கணங்களுக்கு. அப்போ உபயலக்கணம்னா என்ன? 4 கார்னரில் இருக்கக்கூடிய அந்த 4 ராசிகள் மீனம், மிதுனம், கன்னி, தனுஷு. இந்த 4ம் உபயலக்கணம். இந்த உபயலக்கணங்களுக்கு அதற்கு நேர் அந்த உபயலக்கணங்களை ஒரு பெருக்கல் குறி போட்டீங்க அப்படின்னா அதற்கு நேராக உள்ள 7ஆம் அதிபதிகள் பாதகாதிபதி மாரகாதிபதியாக வருவாங்க. 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதி என்ன செய்வார்? மாரகாதிபதி என்ன செய்வார்? மாரகாதிபதி மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுப்பார். பாதகாதிபதி பாதகத்தை செய்து விடுவார். பாதகம் சொன்னால் படுபாதகம், மோசமான விளைவுகளை கொடுத்திருப்பார். பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ பலம் பெற்றால்தான் அந்த அவங்களோட முழு பலத்தையும் செய்வாங்க. ஒருத்தரை அடிக்கணும் அப்படின்னா அவர் பலமான ஆளாக இருக்கணும்ல. அவரே நோஞ்சானா சீக்காளியாக படுத்து கிடந்தாருன்னா எப்படி அடிக்க முடியும்? பாதகத்தை செஞ்சிட முடியும்? நினைக்கலாம் அவன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆனால் அவர் நேரம் மோத முடியாதுல்ல. அதுபோல் பலமாக இருக்கணும்ல, பலசாலியாக இருக்கணும்ல. அதே போல தான் கிரகங்களும். பாதகாதிபதி பாதக ஸ்தானங்களிலே பலமாக இருந்தால் பாதகத்தை செய்யும். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இல்லை அப்படின்னா அது பாதகத்தை செய்யாது. ஏன்னா அந்த ஸ்தானத்திலே அந்த ஸ்தானாதிபதி இருந்தால் தானே பலம் இருக்கும். அவர் வீட்டில் அவர் இருந்தால் தானே அவர் பலசாலி. அடுத்த வீட்டில் இருந்தால் அவருக்கு அந்த முழு பலம் இருக்காது இல்லையா? அதே போல தான் இப்போ பாதகாதிபதிகள் அப்படின்னா அவங்களோட ஸ்தானத்திலே, பாதகஸ்தானத்திலே பலமாக இருந்தால்தான். பலவீனமாக இருந்துச்சுன்னா பாதகங்களை செய்யாது. அதே போல தான் மாரகாதிபதிகளும். அப்போ பாதக மாரகாதிபதிகள் அப்படின்றது பாதகத்தையும் மாரகத்தையும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தையும் செய்வார்கள். எப்போ செய்வார்கள்? அவர்கள் பலமாக இருக்கிறப்ப செய்வாங்க. பலவீனமாக இருந்தாங்கன்னா பெருசாக செய்ய மாட்டாங்க. அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிடணும்.